1912 ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி, ஈவன் காட் cannot sink this ship என்று சொல்லிக்கொண்டு, கடவுளால் கூட இந்த கப்பலை கவிழ்க்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு சென்ற டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்தது. அந்த கப்பலிலே பயணம் செய்தவர்களில் 1517 பேர் தண்ணீரில் மூழ்கி இறந்து போனார்கள். 705 பேர் அந்த கப்பலில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அப்படி காப்பாற்றப்பட்டவர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் என்றால், அந்த டைட்டானிக் கப்பலுக்கும் கர்பத்தியா என்கிற நகரத்தில் இருந்த இயங்கிக் கொண்டிருந்த வானொலி நிலையத்திற்கும் தொடர்பு இருந்தது. வானொலி சேவை அந்த கப்பலோடு இருந்தது. அந்த கப்பல்கள் கவிழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அந்த செய்தி வானொலி நிலையத்திற்கு கொடுக்கப்பட்டது. செய்தி பரவியது. அதனால் 705 பேர் அங்கிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். எல்லாரையும் காப்பாற்ற முடியவில்லை என்றாலும் ஒரு சிலரை அவர்களால் காப்பாற்ற முடிந்தது. அப்படி கரை சேர்ந்த அந்த மக்கள் கரையிலே ஏறுகின்ற போது அங்கே வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனி நின்று கொண்டிருந்தார். அந்த மக்கள் அவரை கைகூப்பி, எங்களை காப்பாற்றியவர் நீர்தான் என்று சொன்னார்கள். யூ ஆர் அவர் சேவியர் என்று சொன்னார்கள். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஓசன்னா என்றால் எங்களை காப்பாற்றும் என்று அர்த்தம். கடவுளே எங்களை காப்பாற்றும் என்று, கடவுளே எங்களை மீட்டருளும் என்று அன்றைக்கு யூத மக்கள் இயேசுவை அழைத்து வந்தபோது பாடினார்கள். காரணம், அவர்கள் தங்களுடைய துன்பங்களிலிருந்து கஷ்டங்களிலிருந்து காக்கிறவராக, மீட்கிறவராக, புதிய அரசராக இயேசுவை பார்த்தார்கள். ஆகவே ஓசன்னா, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்களை மீட்டருளும் என்று பாடிக்கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் அவர்கள் இப்படி இயேசுவை குறித்து பாடிக்கொண்டு வந்தார்கள் என்றால் அதற்கு பின்னணி இருக்கிறது. மக்கபேயன் விக்டரி என்று சொல்லுவார்கள். விவிலியத்திலே மக்கபேயருக்கு எழுதிய புத்தகம் இருக்கிறது. 2 புத்தகங்கள், 1, 2 என்று 2 புத்தகங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகங்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், யூதர்கள் அந்த மக்கபேய அரசன், யூதாஸ் மக்கபேயுஸ் என்கிற அரசன் தான் வெற்றி பெற்று வருகின்ற போது அந்த மக்கள் அவனை ஓசன்னா என்று பாடி அழைத்ததாக சொல்லப்படுகிறது. கிமு 164ஆம் ஆண்டு அவனை குறித்து இப்படி பாடினார்கள். காரணம், அவன் ஆலயத்தை சுத்தப்படுத்தினான். வேற்று தெய்வங்களுக்கு வழிபாடு செய்த பழைய தலைமுறையின் தீய செயல்களை எல்லாம் விட்டொழித்து ஆலயத்தை சுத்தப்படுத்தினான். அவன் யாவே கடவுளுக்கு பலி செலுத்தினான். அவன் ஆலயத்தை சுத்தப்படுத்தியதால் அவனை ஓசன்னா என்று பாடி அழைத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு கிமு 141ஆம் ஆண்டிலே சைமன் மக்கபேயஸ் என்கிற அரசன் வெற்றி பெற்று வருகின்ற போது அவனை குறித்து அந்த மக்கள் ஓசன்னா என்று பாடி
அவனை எருசலேம் ஆலயம் நோக்கி வெற்றி பாடல் பாடி அழைத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. 1 மக்கபேயர் 13வது பிரிவு 51வது இறைவாசகத்தில் இப்படி நாம் படிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, வெற்றி பெற்று வருகின்றவனை புகழ்ந்து பாடுகின்ற அந்த மக்களின் வழக்கம் இயேசுவை குறித்து ஓசன்னா என்று பாடிக்கொண்டு அவரை ஒரு அரசரை போல அழைத்து வந்ததன் காரணம் என்ன என்று நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு முறை ஒரு கழுதைக்குட்டி அந்த இயேசுவின் பாடுகளின் போது இயேசுவை எருசலேம் நோக்கி அழைத்து வந்த அந்த கழுதைக்குட்டி தன்னுடைய நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்த போது இப்படி சொல்லலாம்: என்ன இந்த மனிதர்கள் நேற்று என்னை ஆரவாரம் செய்து ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடிக்கொண்டு என்னை கூட்டிச் சென்றார்கள், இன்றைக்கு இந்த மனிதர்கள் என்னை கண்டுகொள்ளவே இல்லையே என்று தன் நண்பர்களிடம் சொன்னதாம். அப்போது அந்த மற்ற கழுதைகள் சொன்னதாம்: இந்த மனிதர்கள் புகழ்ந்து பாடியது உன்னை குறித்து அல்ல, நீ சுமந்து வந்தாயே அந்த மனிதரை குறித்து தான் அவர்கள் புகழ்ந்து பாடினார்கள். இயேசு என்கிற அந்த மாமனிதரை குறித்து தான் அவர்கள் புகழ்ந்து பாடினார்கள், உன்னை குறித்து அவர்கள் பாடவில்லை என்று அவர்கள் சொன்னார்களாம். 5 நாட்கள் கழித்து அதே மக்கள் கூட்டம் இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தியதை பார்த்து அந்த கழுதை தன்னுடைய நண்பர்களை பார்த்து மீண்டும் சொன்னதாம்: என்ன இந்த மனிதர்கள் அன்றைக்கு புகழ்ந்து பாடினார்கள், இன்றைக்கு சபிக்கின்ற விதத்தில் இவனை கொல்லும், சிலுவையில் அறையும் என்று கத்துகிறார்களே என்று அந்த கழுதை மற்ற நண்பர்களை பார்த்து கேட்டலாம், சொன்னலாம். அதற்கு மற்றவர்கள் சொன்னார்களாம்: மனிதர்கள் இப்படித்தான், தேவைக்கு பயன்படுத்தி கொள்வார்கள், தேவையில்லை என்றால் இப்படித்தான் தூசிப்பார்கள் என்று சொல்லலாம். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, இது கற்பனையாக இருந்தாலும் இதுதான் இந்த சமூகத்தில் மனித வாழ்க்கையில் யதார்த்தமாக இருக்கிறது. இதுதான் நாம் சந்திக்கின்ற மனித வாழ்க்கையில் யதார்த்தமாக இருக்கிறது என்பது உண்மை. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, வித் ஜீசஸ் ஐ ஆம் ஹீரோ, வித்தவுட் ஜீசஸ் ஐ ஆம் ஜீரோ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த கழுதை இயேசுவை சுமந்து செல்லுகின்ற போது அது புகழ்ந்து பாடப்பட்டதாக நினைத்தது, அது ஹீரோவாக அப்பொழுது இருந்திருக்கும். இயேசு இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, யூத மக்கள் அரசனை புகழ்ந்து பாடி அவனை வெற்றி வீரனாக புகழ்ந்து பாடியதற்கு காரணம் 3 இருந்தது. அவர்கள் 3 விதத்திலே புகழ்ந்து பாடியதாக சொல்லப்படுகிறது. முதலாவது, 3 நாட்கள் அவர்கள் அரசனை குறித்து வெற்றி பெற்று வருகின்ற போது 3 நாட்கள் அவனை புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவார்களாம், புகழ்வார்களாம். முதலாவது நாளிலே அவன் போருக்கு செல்லுகின்ற போது எடுத்து சென்ற படைக்கலன்களை குறித்து அவற்றை எடுத்து வைத்து, இந்த படைக்கலங்களால் தான் எங்கள் அரசன் வெற்றி பெற்றான் என்று சொல்லி முதல் நாளில் அவர்கள் அரசனையும் அந்த ஆயுதங்களையும் குறித்து புகழ்ந்து பாடுவார்களாம். 2வது நாளிலே அரசன் வெற்றி பெற்று அந்த தோற்ற நாட்டிலிருந்து அவன் கவர்ந்து வந்த விலை உயர்ந்த பொருட்களை குறித்து அரசனை புகழ்ந்து பாடுவார்களாம். எங்கள் அரசன் வெற்றி பெற்று அந்த வேற்று நாட்டிலிருந்து விலை உயர்ந்த செல்வங்களை கவர்ந்து வந்திருக்கிறான் என்று சொல்லி அவற்றை குறித்து அவர்கள் அரசனை புகழ்ந்து பாடுவார்களாம். 3வது நாளிலே அவன் தோற்றுப்போன அந்த நாட்டிலிருந்து கொண்டு வந்த அல்லது கைதிகளாக்கி கொண்டு வந்த கைதிகள், அடிமைகள், அந்த அரசன், அந்த அரச குடும்பம் ஒருவேளை கொண்டு வந்திருந்தால் அவர்களை குறித்து, இவர்களைத்தான் எங்களுடைய அரசன் வெற்றி பெற்று இழுத்து கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் புகழ்ந்து பாடுவார்களாம்.
ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, எதற்காக நாம் கடவுளை புகழ வேண்டும், எதற்காக நாம் கடவுளை போற்றி பாட வேண்டும் என்ற கேள்வியை எழுப்புகின்ற போது இந்த வாரத்தை நாம் புனித வாரம் என்று சொல்லுகிறோம். பாடுகளின் வாரம் என்று நாம் சொல்லுகிறோம். இயேசுவின் பாடுகளை நாம் தியானிக்கின்றதற்கான கல்மணி என்று சொல்வார்கள், உச்சக்கட்டமான நாட்கள் என்று இதை நாம் சொல்லுகிறோம். திருச்சபை அப்படியாக தியானிக்க இந்த வாரத்தை புனித வாரமாக, பாடுகளின் வாரமாக, துன்பங்களின் வாரமாக, கடவுளுடைய அன்பை கொண்டாடுகின்ற வாரமாக, கடவுளுடைய மன்னிப்பை கொண்டாடுகின்ற வாரமாக, கடவுளுடைய அருளை நினைத்து பார்க்கின்ற வாரமாக, கடவுளுடைய பாடுகளை, இறப்பை கொண்டாடுகின்ற, தியானிக்கின்ற, நினைக்கின்ற வாரமாக இந்த புனித வாரத்தை நினைக்க திரு அவை நம்மை அழைக்கிறது. காரணம், நாம் எல்லாம் பசியை அறியாதவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். பசிக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள், ஏழைகளாக மக்கள் இருக்கிறார்கள், நோயாளிகளாக மக்கள் இருக்கிறார்கள், வீடு இழந்தவர்களாக மக்கள் இருக்கிறார்கள், வயோதிகர்களாக கண்டுகொள்ளப்படாத மக்கள் இருக்கிறார்கள், தனிமையிலே மக்கள் வாடுகிறார்கள். அவுட்காஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற, ஒதுக்கி வைக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட, தீட்டானவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் நாம் ஆசீர்வதிக்க மக்கள் இனமாக இருக்கிறோம். இவர்களையும் அரவணைப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்காக இந்த புனித வாரம் நம்மை அழைக்கிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, விவிலிய அறிஞர்கள் கணக்கிட்டு சொல்லுகிறார்கள், பாவ பரிகார பலி ஒப்புக் கொடுக்கின்ற, பாஸ்கா பலி ஒப்புக் கொடுப்பதற்காக மக்கள் எருசலேம் நோக்கி செல்வார்கள். அவர்கள் அப்படியாக பாஸ்கா பலி ஒப்புக் கொடுப்பதற்கு எருசலேமுக்கு வருகின்ற போது ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 25,000 ஆடுகள் அங்கே சேரும். அவற்றை பலி ஒப்புக் கொடுப்பதற்காக அவர்கள் அழைத்து செல்வார்கள். அப்படி பலி ஒப்புக் கொடுப்பதற்காக அழைத்து செல்லப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டிகளைப் போல ஆண்டவர் இயேசுவை பலி ஒப்புக் கொடுப்பதற்காக ஓசன்னா பாடிக்கொண்டு அழைத்து சென்றார்கள் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம், சிலுவை பாதையில் சிலர் அழுகிறதை பார்க்கிறோம். சில பேர் இங்கே நம்ம ஊர்லெலாம் சிலர் ஒப்பாரி பாடுறீங்க. அப்படியெல்லாம் பாடுகின்ற போது ஐயோ அதெல்லாம் பாடும்போது கேட்டால் எனக்கு அழுகையாக வந்துச்சு என்று சொல்லி அழுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களை, நாம் இயேசுவின் பாடுகளை நினைத்து அழுவதற்காக அழைக்கப்படவில்லை, மாறாக மனம் மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை போல மற்றவர்களையும் அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தனிமையில், துன்பத்தில், வேதனையில், தேவையில், நோயில் இருக்கின்றவர்களை தேடி சென்று உதவி செய்ய வேண்டும். இந்த துன்பத்தில் இயேசு இருக்கிறார், இவர்களுடைய பாடுகளில் இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அவர்களுக்கு நான் உதவி செய்கின்ற போது நான் இயேசுவுக்கு உதவி செய்கிறேன், இவர்களுடைய பாடுகளில் இருந்து மீட்பதற்காக நான் உதவி செய்கின்ற போது இயேசுவுக்கு நான் உதவி செய்கிறேன் என்ற மனப்பான்மையை வளர்த்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, லூக்கா நற்செய்தி 19வது பிரிவு 41வது இறைவார்த்தையிலே நாம் இப்படி படிக்கிறோம். இயேசு எருசலேம் நோக்கி பயணம் செய்கிறார். விவிலியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இயேசு எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் என்ற வார்த்தைகள் வரும். அதுவும் குறிப்பாக இந்த பாடுகளின் வாரத்தில். காரணம், அவர் சாவை எதிர்கொள்வதற்கு செல்லுகிறார், சிலுவையை எதிர்கொள்வதற்காக செல்லுகிறார் என்பதுதான் அதன் அடையாளம். அப்படியாக இயேசு எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற போது லூக்கா நற்செய்தி 19வது பிரிவு 41வது இறைவாக்கியத்தில் பார்க்கிறோம், அவர் எருசலேமை பார்த்து அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எருசலேமை பார்த்து அழுதார். எதற்காக இயேசு எருசலேமை பார்த்து அழுதார்? எருசலேமே, நீ பாவியாக இருக்கிறாய், பாவத்தில் இருக்கிறாய், நீ அழியப் போகிறாய் என்று சொல்லி எருசலேமை பார்த்து ஆண்டவர் இயேசு அழுகிறார். நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு இயேசு என்ன செய்கிறார்? தொடர்ந்து பயணித்து கொண்டே போகிறார். அங்கே ஒரு செடியை பார்க்கிறார். என்ன செடி? அத்திமரம். அந்த அத்திமரத்திலே பழங்கள் இருக்கிறதா என்று பார்க்கிறார். அங்கே என்ன இல்லை?
பழம் இல்லை, பேரன் ட்ரீ என்று சொல்வார்கள். அது மலட்டு மரம், அதில் கனிகள் இல்லை. இயேசு என்ன செய்கிறார்? அந்த மரத்தை சபிக்கிறார். அந்த மரத்தை சபிக்கிறார். காய்க்காத இந்த மரம் சபிக்கப்படட்டும் என்று இயேசு சபிக்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, நாம் கணிதனாக போது இந்த மனித வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்தது. இந்த வாழ்க்கையில நாம் கனிவிடாத மரங்களாக இருக்கின்ற போது, மலட்டு மரங்களாக இருக்கின்ற போது கடவுளுடைய சாபத்திற்கு உள்ளாவோம் என்பது இறைவார்த்தை நமக்கு தருகின்ற எச்சரிக்கையாக இருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிற போது கனிவிடாத மரங்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் தீமையில் மூழ்கி கிடக்கிற போது, நாம் பொறாமையிலே அநீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நாம் கனிகுடாத மரங்களாக இருக்கிறோம் என்பது உண்மை. அப்போது அந்த அத்தி மரத்தைப் போல நாமும் சாபத்திற்குள்ளானவர்களாக இருக்கிறோம். எருசலேமை பார்த்து ஆண்டவர் இயேசு அழுததைப் போல நாமும் பரிதாபத்திற்குரியவர்களாக மாறிவிடுகிறோம் என்பது உண்மை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒரு வேடிக்கையாக ஒரு நிகழ்வை நான் படித்தேன். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு திருமணத்திற்கு செல்லுகிறார்கள். இருவரும் பயணப்பட்டு போகிற போது இருவருக்கும் இடையே சண்டை வருகிறது. ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அமைதி அவர்களிடையே நடக்கிறது. இருவரும் அமைதியாக இருக்கிறார்கள். கொஞ்ச தூரம் போய்கொண்டு இருக்கின்ற போது அந்த வாகனத்தை ஓட்டி சென்ற அந்த கணவர் ஆரன் அடித்து வேகமாக ஆரன் அடிக்கிறார். எங்கள் அம்மா என்ன அப்படின்னு கேட்குது. எதிர்த்தாப்புல ஒரு கழுதை நிற்குது. இந்த ஆள் சொல்கிறாரு, உங்கள் சொந்தக்காரங்க தான் இங்கே நிற்கிறாங்கன்ற. இந்த அம்மா அதை விட அதிபுத்திசாலி. இந்த அம்மா சொல்லிச்சு, ஆமாம் ஆமாம், கல்யாணத்தில் தான் அந்த அவங்கெல்லாம் சொந்தமானாங்க அப்படின்ச்சு. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, சாதாரணமாக நாம் சொல்லுவதுண்டு, பயனற்றவர்களை கழுதை என்று சொல்லுவோம். அவன் கழுதைங்க, அவன் கழுதைங்க, வேஸ்ட், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லுவோம். கழுதை என்றால் அது பொதி சுமப்பதற்கு மட்டும்தான், அது ஒன்றுக்கு உதவாது. யாரையாவது திட்டுறதுன்னா என்ன சொல்லி திட்டுறோம்? கழுதைன்னு சொல்லி திட்டுறோம். அந்த இயேசுவில் அருமையானவர்களை, விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், கழுதையின் தாடையை கொண்டு சிம்சோன் 1000 பேரை கொன்றான் என்று நாம் படிக்கிறோம். கழுதையின் தாடையை கொண்டு சிம்சோன் 1000 பேரை கொன்றான். ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்படுகின்ற கழுதையின் தாடையை கொண்டு 1000 பேரை கொன்றான். மெசியாவாக மனிதனாக இம்மண்ணுலகில் பிறந்த ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு செல்லுகின்ற போது, அரசராக நினைத்து அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டு செல்லுகின்ற போது, ஆண்டவர் இயேசு ஏறி சென்றது கழுதை. ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லப்பட்ட கழுதையின் மீது தான் ஆண்டவர் இயேசு ஏறி செல்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இனிமேல் உங்களை யாராவது கழுதை என்று சொன்னால் நீங்கள் இப்படி சொல்லுங்கள், கழுதையை அவிழ்க்கிற போது, இன்னைக்கு நற்செய்தியில் படித்தோம், பவனி தூங்குவதற்கு முன்பாக கழுதையை நீங்கள் அவிழ்க்கிற போது, இந்த கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்கள் என்று இயேசு சொல்கிறாரு. யாராவது சரியாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். கழுதையை அவிழ்க்கிற போது எதற்காக அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் நீங்கள் இதை சொல்லுங்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். என்ன சொல்ல சொன்னார்? யாரோ அசரீரி மாதிரி சொல்றீங்க சத்தமா. இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை யாராவது உங்களை கழுதை என்று திட்டினால் இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். அப்படித்தான் புனித ஜான் மரிய வியானி சொன்னார். குருக்களின் பாதுகாவலர் என்று சொல்லப்படுகின்ற அவரை பார்த்து, இவன் கழுதை, ஒன்றுக்கு உதவாதவன், படிப்பே இவனுக்கு வரவில்லை என்று சொன்னார்கள். அப்போது ஜான் மரிய வியானி அப்படித்தான் சொன்னார், கழுதையின் தாடையை கொண்டு சிம்சோன் 1000 பேரை கொன்றான் என்றால் முழு கழுதை இதை கொண்டு ஆண்டவர் எதை செய்வார், எவ்வளவு செய்வார் என்று சொல்வாராம். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, உங்களை உதவாக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் கழுதை என்று யாராவது உங்களை சொன்னால்
நான் ஆண்டவருக்கு தேவை, இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு புனித நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஒரு புனித வாழ்வுக்காக அழைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க அழைக்கிறார். முந்தினத்து 6ஆம் கிழமை திருவிழாவின் போது 11 மணி பூசு வச்ச வேளாங்கண்ணி ஃபாதர் சி இருதயராஜ் அந்த பிரசங்கத்தில் சொன்னார். எங்கள் வகுப்பறையில், நான் அவருடைய மாணவர், எங்கள் வகுப்பறையில் அடிக்கடி இது சொல்லுவார். கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும், ஆனால் அது கருத்து இருக்கிறது. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் கூட சொன்னார், போட்ட சாணி மாதிரி இருந்துட்டு போகிறதுக்கு நீங்கள்லாம் இல்லை, போட்ட சாணின்னா அப்படியே கிடக்கும், நம்ம தான் அல்லணும். போட்ட சாணி மாதிரி இருந்துட்டு போகிறதுக்கு நாம் இல்லை, செப்டி டேங்கை ஃபுல் பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை அப்படின்னு அசிங்கமாக சொல்லுவார். இருக்கிற இடத்துல செப்டி டேங்கை ஃபுல் பண்ணிட்டு போகிறதுக்கு நாம் அல்ல அப்படின்னு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு புனித வாழ்வுக்கு அழைக்கிறார், அர்த்தமுள்ள வாழ்வுக்கு அழைக்கிறார். என்னுடைய வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கை அர்த்தம் பெற வேண்டும் என்றால் நான் மற்றவர்களுக்காக இழப்பதில் தான் அர்த்தம் இருக்கிறது. ஒரு மனிதர் உலகமே கொண்டாடுகிறது. எப்படி கொண்டாடுகிறது தெரியுமா? மேன் ஆஃப் த மில்லேனியம். மில்லேனியம்னா எத்தனை வருஷம்? பசங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். பசங்க பிள்ளைங்க, மில்லேனியம்னா எத்தனை வருஷம்? மில்லேனியம்னா எத்தனை வருஷங்க? 1000 வருஷம். இந்த 1000 ஆண்டுகளின் சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சொல்லுது. யார் தெரியுமா? நம்ம ஊருக்காரன் அரசல்பட்டிக்காரன் இல்லை, தமிழ்நாட்டுக்காரன், நான்குநேரியை சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்கிற ஒரு மனிதனை அப்படி சொல்லுகிறார்கள். மேன் ஆஃப் த மில்லேனியம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு நூலகராக, லைப்ரரினா வேலை செஞ்சவர், அரசு பணியில் இருந்தவர், 38 ஆண்டுகள் அந்த பணியை செய்தவர். ₹1 சம்பளத்தை கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. ஏழைகளுக்காக, ஏழை பிள்ளைகளின் படிப்புக்காக அவர் செலவழித்தார். அதன் பிறகு அவர் ரிட்டையர்டான ஓய்வூதியத்தையும் அப்படியே அந்த பிள்ளைகளின் படிப்புக்காக செலவழித்தார். பாலம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்காக இந்த தொகையெல்லாம் செலவழித்தார். அவருக்கு பரிசு அதெல்லாம் கொடுத்தாங்களோ, எந்த தொகையெல்லாம் கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் அந்த ஏழை பிள்ளைகளுக்காக கொடுத்தார். முழுமையாக அர்ப்பணித்த அந்த மனிதனை மேன் ஆஃப் த மில்லேனியம் என்று சொல்லி கொண்டாடுகிறது உலகம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, ஆபிரகாம் மாஸ்கோ என்கிற உளவியலாளர் இப்படி சொல்லுகிறார். மனிதன் 5 தேவைகளுக்காக வாழ்கிறான். மனிதனுடைய தேவைகள் 5 அடுக்குகளாக இருக்கிறது என்று சொல்கிறார். முதலாவது தேவை உடல் சார்ந்த தேவை. உடல் சார்ந்த தேவை என்ன? சாப்பாடு, உடை, உறைவிடம், இதெல்லாம் உடல் சார்ந்த தேவைகளுக்காக மனிதன் போராடுகிறான். இரண்டாவது, அது நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கோங்க, பாதுகாப்பு. சிசிடிவி கேமரா வைக்கணும், பத்திரமா இருக்கணும், யாரும் திருட வந்தால் பார்த்துக்கலாம், பாதுகாப்பு. அதற்கு அடுத்த தேவையாக மனிதன் உணர்கிறான். மூன்றாவது தேவை அன்பு. அன்பை தேவையாக நினைத்து இது 2ம் நிறைவேறுகிற போது அன்புக்காக, அன்பு அவனுக்கு தேவையாக இருக்கிறது. எனக்கு பிறந்த நாள் அன்னைக்கு முதல்ல நீ விஷ் பண்ணல, ராத்திரிக்கு 12 மணிக்கே என்ன விஷ் பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறோம்ல. எனக்கு நீ ஃபோன் பண்ணவே இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா? அதுக்கு கூட நேரம் இல்லையா? இதுக்கு கூட நேரம் இல்லையா? அன்புக்கான போராட்டம், அன்புக்கான தேவை, இவை 2ம் நிறைவேறுகிற போது அன்புக்காக மனிதன் அன்பை தேவையாக முன்னிறுத்தி போராடுகிறான். அடுத்த தேவை, 4வது தேவை தன்மதிப்பு. ஏன் சுய கர்வத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் உயிரே போனாலும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எது? சுயமதிப்பு, சுய கர்வம், சுய கௌரவம் என்று சொல்லி அதுதான் அடுத்த தேவையாக மனிதனுக்கு மாறி போகிறது. அதற்கு அடுத்து இதுவே 4ம் நிறைவேறுகிற போது அடுத்ததாக அவன் நினைப்பது தன்னிலை சார்ந்த தேவை. என் புகழ், நான் செத்த பிறகு என் பெயர் இருக்கணும், நான் இறந்த பிறகு என் பெயர் இருக்கணும், எனக்கு எங்கே இருந்தாலும் என்னுடைய பெயரும் புகழும் பரவ வேண்டும் என்று மனிதன் நினைக்கிற அந்த தேவைக்காக மனிதன் போராடுகிறான். இப்படியாக 5 அடுக்கு நிலைகளில் மனிதனுடைய தேவை இருக்கிறது என்று சொல்லி ஆபிரகாம் மாஸ்கோ என்கிற உளவியலாளர் சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களை, அடிப்படை தேவைகள், என் வாழ்க்கைக்கு தேவையானதை தாண்டி
மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் உன்னதமான வாழ்வு. அந்த வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்வு. பாலம் கல்யாண சுந்தரத்தை போல மற்றவர்களுக்காக நாம் இழப்பதிலே தான் மனித வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது என்பதை உணர்ந்து நாம் எப்பொழுது செய்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த மனித வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது. இந்த மனித வாழ்க்கை மாண்புறுகிறது. கடவுள் என்னை மனிதனாக படைத்ததற்கான நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன். ஆண்டவர் இயேசுவின் அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படியான ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை, பிறருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கையை நாம் வாழுகிற போது பிறர் நம்மை வசை கூறுவார்கள், நமக்கு எதிராக பேசுவார்கள், நமக்கு எதிராக திட்டம் தீட்டுவார்கள். அவற்றையெல்லாம் துணிச்சலோடு எதிர்கொண்டு நான் ஆண்டவருக்கு தேவை, இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்ற தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் வாழுகின்ற போது இந்த மனித வாழ்க்கை அர்த்தம் பெறும். அப்படியான அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ தொடர்ந்து செல்வோம்.